வெல்கம் டு அபி டிவி. இன்னைக்கு வீடியோல மிளகோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாவே மிளகு காரமும் மணமும் கொண்ட ஒரு மசாலா பொருள். உணவை செரிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவக்கூடியது. உணவுல உள்ள நச்சுத்தன்மையை போக்க வல்லது. காரத்தன்மை கொண்டது. தொண்டைக்கு இதமளிக்க கூடியது. கேரளாவில அதிகம் விளையக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட மசாலா பொருட்கள்ல ஒண்ணுதான் இந்த மிளகு. காரத்தன்மை கொண்ட உணவு பொருளான இந்த மிளக சாப்பாட்டுல அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளும் ஜீரண பிரச்சனைகளுக்கும் மிளகு நல்ல மருந்தா செயல்படுது. இதுல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஏ, சி உள்ளிட்ட சத்துக்களும் கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளும் நிறைஞ்சு காணப்படுது. இரும்பு, மெக்னீசியம், துத்தநாகம் உள்ளிட்ட உப்புகள் உடலோட செயல்பாட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பொருட்களுமே மிளகுல நிறைய இருக்குது. குரல் வளத்தை தூண்டுறதுக்கு மிளகு சிறந்த வகையில பயன்படுது. பால்ல மிளகு கலந்து குடிக்கிறதுனால நல்ல தூக்கமும் நமக்கு கிடைக்குது. உடல் களைப்பும் நீங்குது. மிளகு சித்த மருத்துவ முறையில அதிகம் பயன்படுத்துறாங்க. எதுக்குன்னா சளி, இருமல் நீக்கிறதுக்கும் நச்சு முறிவு மருந்தாகவும் மிளக பயன்படுத்துறாங்க. ஜலதோஷத்தால சளி இருமல் வந்துச்சுன்னா மிளகு கசாயத்தோட பனை சர்க்கரையை சேர்த்து குடிச்சா சளி தொந்தரவு நீங்கும். உடல் சூட்டினால் வரும் சளியும் நீங்கும். மிளகு வயிற்றில் உள்ள வாயுவை அகற்றி உடலுக்கு வெப்பத்தை தர்றதோடு வீக்கத்தை கரைக்கும் தன்மையும் உடையது. மிளகு கசாயம் உடல்ல இருக்கிற காய்ச்சலை போக்கக்கூடியது. தினசரி மிளகு பொடி 1/2 கிராம் வெதுவெதுப்பான நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தா உமிழ் நீரை பெருக்கி உணவோட செரிக்கிற தன்மை அதிகரிக்கும். மிளகு, சுக்கு, திப்பிலி, பெருஞ்சீரகம், இந்துப்பு இதெல்லாம் சம அளவு எடுத்து பொடி செய்து 1 கிராம் அளவுல 2 வேளை வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா சரியாமை நீங்கி வயிற்று நோய் நீங்கும். தலையில புழு வெட்டினால் முடி இல்லாம இருக்கிறவங்களும் அதை சரி செய்யறதுக்கு புழு வெட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல மிளகு அரைச்சு பூசிட்டு வந்தா முடி வளரும். தினமும் பல் தேய்க்கும் போது மிளகுடன் உப்பு சேர்த்து பல் தேய்த்து வந்தா பல் கூச்சம், பல் வலி, வாய் துர்நாற்றம் நீங்கி பல்லும் வெள்ளையா மாறுமாம். மூளையின் செயல்பாடுகளை அதிகரிக்கவும் உணவுல மிளக அதிகம் சேர்த்து கொள்ளணுமாம். மிளகு பொடி கூட தேனை கலந்து 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தா ஞாபக மறதியும் உடல் சோம்பலும் நீங்கும். மிளக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அல்சர் நோயாளிகள் மிகுந்த கவனத்தோட அதை பயன்படுத்தணும். தினமும் பயன்படுத்தினால் வயிற்றுப்புண் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதை பயன்படுத்தினாலும் அளவோடு பயன்படுத்தி வளமாக வாழலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு வீடியோல இடம்பெற்ற தகவல்கள் பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.